ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பருப்பு வேக வைக்க குக்கர் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளை மீறி வந்து பொங்கி ஊற்றிடும். நம்ம அதிக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம விசில் விடும்போது பொங்கி ஊற்றிடும். அது கேஸ் ஸ்டவ் சுற்றி வந்து ஒரு கரையாகவே போயிடும். அது கேஸுக்கு கீழேயுமே கரை படிஞ்சிடும். அது வந்து க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு வேலையாகவே போயிடும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு தட்டு உள்ளுக்குள்ளே தான் நான் சேர்த்துக்கிருக்கேன். ஒரு சின்ன தட்டு உங்கள்கிட்ட இருக்குது, அப்படி சின்ன குழி கிண்ணம் இருக்குது அப்படின்னா அது உள்ளே போட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடலாம். அது சுத்தமாக உங்களுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு பொங்கியே வராது. உங்களுக்கு பாருங்கள், எப்படி நான் உள்ளே வச்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். இது எப்பொழுதுமே இது வந்து தட்டு வைக்கல அப்படின்னா பொங்கி ஊற்றி ஒரே கரையாயிடும். நீங்கள் எந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நான் வந்து போல் அரிசி களைஞ்ச தண்ணி தான். இதை நான் எப்பொழுதுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. செடிகளில் ஊற்றிடுவேன். நல்லா பூக்கும். அது கண்டினியூவாகவே நான் சேர்த்து வச்சுப்பேன். சேர்த்துட்டு ஈவினிங்கில் நான் செடியில் ஊற்றிடுவேன். செடிக்கு சத்து கொடுக்கும். இதில் நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட். அதனால் நிறைய பூ முட்டு வச்சு நிறைய பூ பூக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப் என்னென்னா, இதில் வந்து ஷாம்பு நம்ம குளிக்கிறோம் இல்லையா, அந்த ஷாம்புக்கு தண்ணி கலந்து நம்ம எப்பொழுதும் தலைக்கு ஹேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஷாம்புவை கலந்து தேய்ச்சி பாருங்கள். அவ்வளோ ஒரு சைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இது போல் காய்கறி அரிஞ்சு போடுவோம். கத்திரிக்காய் அரிஞ்சு முன்னாடியிலே அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும் இல்லையா? அந்த கருத்து போகாமல் இருக்க இது போல் நம்ம என்ன பண்ணோம், களைஞ்ச தண்ணியில் நீங்கள் கட் பண்ணி போடுங்க. கருத்தே போகாது. இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த காய்கறின்னு இல்லை, இதே போல் வாழைக்காய், நம்ம கருத்து போகக்கூடிய காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து பாருங்கள். கருத்தே போகாது. நீங்கள் போட்ட ஃப்ரெஷ்னஸ்லேயே அப்படியே இருக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம குழம்பு வைக்கும்போது எந்த குழம்பு வச்சாலுமே நம்ம இது போல் அரிசி களைஞ்ச தண்ணியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரசம் வச்சாலுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இதில் வந்து புளி ரசம் வைப்பாங்க இல்லையா, பருப்பு கலந்து பருப்பை வேக வச்சு புளி ரசம் வைப்பாங்க. அதுக்கு கூட இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த தண்ணி நீங்கள் நார்மல் தண்ணி வாட்டரை சேர்க்குறத விட நீங்கள் இந்த தண்ணியில் வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டி வந்து இது சொன்ன ஒரு ரகசியம் இது மாதிரி தான் அவங்க பருப்பு ஊற வைப்பாங்க இல்லையா, பருப்பு குழம்பு வைக்கிறது, இப்போ வந்து சாம்பார் வைக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து புளியை வந்து நான் இந்த தண்ணியில் தான் எப்பொழுதும் ஊற வைப்பாங்க. அதை வந்து நான் இப்போ வந்து எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தெரியாது. இப்போ தான் அதோட இது தெரியுது. இதில் வச்சா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சமைக்கும் போது தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே போல் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பருப்பையுமே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது இந்த தண்ணியில் வேக வச்சு நீங்கள் இதில் குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு வேறு எதையுமே நான் ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் இதே மெத்தடில் தான் பருப்பு குழம்பு வைக்கிறது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். நம்ம வந்து இது போல் பருப்பு வேக வைக்கும்போது விசில் விடும் இல்லையா, அது விசில் விடும்போது அது பொங்கி அந்த விசில் வெளியே எங்கே பார்த்தாலும் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக பரவி ஒரே சிந்தி அது ஒரு வேலையாக நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸியாக ஒரு மெத்தடில் என்ன செய்யலாம்னா, துணி மேலே காட்டன் கிளாத் வச்சிடலாம். நம்ம வந்து புடி துணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை சுற்றி வச்சுட்டா கண்டிப்பாக அது வந்து கீழேயே ஊற்றவே ஊற்றாது. அதுவே உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். நாங்கள் வந்து காஃபியோ டீயோ போடும்போது இப்போ பொங்கி வலியுது பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்போம். அந்த பொங்கி வலியாமல் இருக்க இது போல் ஒரு கரண்டி வச்சு இந்த பொங்கும் போது நம்ம லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டா அடிக்கி போயிடும். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். சீக்கிரம் வந்து உங்களுக்கு காஃபியோ டீயோ ரெடி ஆகிடும். நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சு நம்ம பொங்க வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷமாவது டீ கொதிக்கணும். அப்போ தான் அது டீ நல்லாயிருக்கும், காஃபியோ டீயோ. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே காஃபியோ டீயோ ரெடி ஆகிடும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.